போனையே பார்க்க மாட்டோம், போனிடம் பேச மாட்டோம், போன் சொல்வதை கேட்க மாட்டோம். போனோடு விளையாடி, போனோடு உறவாடி, போனோடு மல்லு கட்டி நாட்கள் கடந்தோமே. அவுட்டோர் கேம் எல்லாம் இன்டோரா மாறிடுச்சே. இப்ப இருக்க போன்லயே எல்லாம் அடங்கிடுச்சே. பசி வந்தாலே கேட்போம், வெளுக்கு ஃப்ரூட்டி குடிப்போம், சாப்பிடறதா மறந்தே போவோம். போனே தான் எங்க உலகம், போனே தான் எங்க உலகம். போனோடு விளையாடி, போனோடு உறவாடி, போனோடு மல்லு கட்டி நாட்கள் கடந்தோமே. நோண்டி நோண்டி ஃப்ரெண்ட்ஸை தொலைச்சோம். விளையாட போனா 2 பேர் தான் மிச்சம். ஸ்கூலுக்கு லீவை போட பொய்யா நடிச்சோம். இன்ஸ்டால ரீல்ஸை பார்த்து நேரம் கழிச்சோம். 5 ரூபாய் காசு எல்லாம் எங்களுக்கு தூசுங்க, அதுக்கும் மேல வாங்கி போவோம் ரேசுங்க. அண்ணாச்சி கடையில தான் 10 ரூபாய் கிஃப்ட வாங்கி அப்பாவோட காசு எல்லாம் நாங்க அழிச்சோம். போனில் தான் கேம் ஆடிக்கிட்ட திரிஞ்சோம். போனை தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோம். போனோடு விளையாடி, போனோடு உறவாடி, போனோடு மல்லு கட்டி நாட்கள் கடந்தோமே. கூடி விளையாட தான் நாங்க நினைச்சோம். விளையாட ஆளே இல்ல, தவியா தவிச்சோம். எப்ப வச்சு தானே நாங்க டிவி பார்ப்போம். சேனல்ல மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்போம். கூட்டாஞ்சோறு செய்யறத வீடியோவா எடுத்து இன்ஸ்டால ரீல்ஸை போட்டு லைக்ஸ் அள்ளுவோம். எங்க ஊர்ல எப்பயாச்சு திருவிழா வந்தா போதும், அப்பெல்லாம் ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் தாங்கோ. எதிரிய போலதான் போன நினைத்தோம். போனே இல்ல வாழதானே நாங்கள் இன்று உணர்ந்தோம். போனோடு விளையாடி, போனோடு உறவாடி, போனோடு மல்லு கட்டி நாட்கள் கடந்தோமே. நான் விபரீதமாகும் கைபேசியை பற்றி பேச வந்துள்ளேன். கைபேசியினால் குழந்தைகளின் கண் பார்வை குறைகிறது. குழந்தைகள் அடிமையாகி உள்ளன. மேலும் பல கெட்ட செயல்களில் ஈடுபடுகின்றன. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுப்பதை தவிர்ப்பீர். நன்றி.